வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்று நாள் 2. ஸோ குரூப் 4க்காக 2026க்கான இம்பார்ட்டண்டான நோட்ஸு, ஸ்கூல் புக் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் எல்லாமே தொடர்ந்து நாம் பார்த்துக்கிட்டு வரோம் காணொலியில். ஸோ இன்றைக்கி டே 2. ஸோ இன்று நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா தந்தை பெரியாரை பற்றி பார்க்குறோம். ஸோ அவர் எவ்வாறெல்லாம் அழைக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வைக்கம் வீரர் என்று அழைக்கப்பட்டார். அதுபோக பகுத்தறிவு பகலவன், வெண்தாண்டி வேந்தர், சுயமரியாதை சுடர், தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ், புத்துலக தொலைநோக்காளர், பெண்ணின போர் முரசு, ஈரோட்டு சிங்கம் என்றெல்லாம் அழைக்கப்பெற்றவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். ஸோ அவரை பற்றி மேலும் பார்ப்போம். ஸோ பெரியார் அப்படிங்கிற ஒரு இயக்கம் நடத்தினார் அப்படின்னா, அந்த இயக்கம் என்னவாக இருந்தது அப்படின்னா சுயமரியாதை இயக்கம், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ அது எப்போ அவர் ஸ்டார்ட் பண்ணார்னா 1925 அதில். ஸோ அவர் நடத்திய இதழ்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குடியரசு, விடுதலை, உண்மை, ரீவோல்ட். ஸோ இதெல்லாம் பெரியாருடைய இதழ்களாக குறிப்பிடப்படுபவை. இதெல்லாம் பார்ப்போம். குடியரசு, விடுதலை, உண்மை, ரீவோல்ட். அடுத்து பாரதிதாசன், புரட்சிக்கவி பாரதிதாசன் பெரியாரை எவ்வாறு புகழ்கிறாருன்னு பார்ப்போம். தொண்டு செய்த பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், மனக்குகையில் சிறுத்தை எழும், அவர்தாம் பெரியார் பார் அவர்தாம் பெரியார் என்று புரட்சி கவி பாரதிதாசன் பெரியாரை பற்றி கூறியிருக்காரு. அதுபோக பெரியார் அப்படிங்கிற அந்த பட்டம் அவருக்கு எப்போ கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, யார் கொடுத்தாங்கன்னு பார்த்தோம்னா 1938 நவம்பர் 13 சென்னை பெண்கள் மாநாட்டில் தான் அந்த பெரியார் அப்படிங்கிற அந்த பட்டம் கொடுத்துருக்காங்க. அடுத்து தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படிங்கிற அந்த பட்டம், யுனெஸ்கோ மன்றம் உடைய பட்டம் 27/6/1970 அது அவருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்து பெரியார் விதைத்த விதைகள்னு எதெல்லாம் சொல்லலான்னு பார்த்தோம் அப்படின்னா, பெண்களுக்கான இடஒதுக்கீடு, பெண்களுக்கான சொத்துரிமை, குடும்ப நலத்திட்டம், கலப்பு திருமணம், சீர்திருத்த திருமணம் ஏற்பு, கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இடஒதுக்கீடு. ஸோ இவையெல்லாம் பெரியார் விதைத்த விதைகள். அடுத்து பெரியார் எதெல்லாம் வற்புறுத்தியிருக்கார், எதெல்லாம் சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, நாட்டு விடுதலையை விட பெண் விடுதலை தான் முதன்மையானது என்று கூறியவர் யாருன்னா அவர் பெரியார் தான். திருமணம் போன்ற விழாக்களை பகற்றின்றி மிக எளிமையாகவும் சீர்திருத்த முறையிலும் நடத்த வேண்டும் என்றவரும் பெரியார் தான். மொழி என்பது உலகின் போட்டி, போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவி என்று கருதியவரும் ஈவேரா பெரியார் தான். அடுத்து பெரியார் எதெல்லாம் எதிர்த்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தி திணிப்பு, குலக்கல்வி திட்டம், தேவதாசி முறை, கல்லுண்ணல், குழந்தை திருமணம், மணக்குடை. ஸோ இவையெல்லாம் பெரியார் எதிர்த்தவை. இதெல்லாம் இந்தி திணிப்பு, குலக்கல்வி திட்டம், தேவதாசி முறை, கல்லுண்ணல், குழந்தை திருமணம், மணக்குடை இவையெல்லாம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அவர் இன்னும் எதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கேற்ற நூல்கள் தமிழில் படைக்கப்பட வேண்டும் என்று கூறியவர் யார்? பெரியார். சாதி உணர்வு ஆதிக்க உணர்வை வளர்க்கிறது, மற்றவர்களின் உரிமைகளை பறிக்கிறது, மனிதர்களை இழிவுபடுத்துகிறது, அந்த சாதி என்ற கட்டமைப்பை உடைத்தெறிய வேண்டும் என்றவர் யார்? பெரியார் தான். கடவுள் மறுப்பு கொள்கையை கடைபிடித்தவர் பெரியார். பெண்களுக்கு அளிக்கப்படும் கல்வியினால் சமுதாயம் விரைவாக முன்னேறும் என்று நம்பியவர் யார்? பெரியார். ஸோ இன்றைய லெசனில் பெரியாரை பற்றிய பார்த்தோம். ஸோ அடுத்த காணொலியில் நாம் மேலும் குரூப் 4க்கான தேவையான பாடங்களை நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.